பண்ருட்டியில் நகர திமுக சார்பில் தமிழக முதல்வருக்கு பிறந்தநாள் விழா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பண்ருட்டி நகரமன்ற தலைவரும் நகர கழக செயலாளருமான ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மேற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு வார்டுகளின் கழக கொடிகள் ஏற்றி இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பண்ருட்டி பேருந்து நிலையம் எதிரில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கி தந்தை பெரியார் போக்குவரத்து நிர்வாகிகள் சார்பில் கழக கொடிகள் ஏற்றி இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பான முறையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் தணிகை செல்வம், ஆனந்தி சரவணன், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் கதிர்காமன், நகரமன்ற துணைத் தலைவர் சிவா, நகர அவைத் தலைவர் ராஜா, நகர பொருளாளர் ராமலிங்கம், நகர துணை செயலாளர் கௌரி, அன்பழகன், மாவட்ட பிரதிநிதி பிரபு, மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் பரணிசந்தர், மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ராம்குமார், நகர துணை செயலாளர் சீனிவாசன், சசிகுமார், மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் பாரி, மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் லோகநாதன், மாவட்ட விவசாய தொழிலாளர்கள் அணி துணை அமைப்பாளர்கள் ஏழுமலை, செந்தில்குமார், இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத், துணை அமைப்பாளர் ராஜா, பாலச்சந்தர், பார்த்திபன், ராஜா, முகமது, எஸ்.பி. ராஜா, தகவல் தொழில்நுட்ப அணி மோகன் மற்றும் வார்டு செயலாளர்கள், வட்ட பிரதிநிதிகள், நகரமன்ற துணை உறுப்பினர்கள், கழகத்தின் அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் தமிழக முதல்வர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கின்ற வகையில், தமிழகத்தை அழிக்கின்ற வகையில் தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழகத்தையும் வஞ்சிக்கின்ற வகையில் அரசை கண்டித்து எந்த தொழிலும் தமிழகத்திற்கு எதுவும் தரமாட்டோம் என்று ஓரவஞ்சனையோட ஆட்சி ஆண்டுகின்ற ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற நிகழ்ச்சிகளில் இந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று தமிழகத்துடைய முதலமைச்சர் கட்டளைக்கு ஏற்று உறுதிமொழி வாசிக்கின்றோம். அனைவரும் கூறுங்கள். தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத் தரமாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் தமிழகத்தின் ஒரே இலக்கு. நாற்றுக்கலைஞர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான ஸ்டாலின், எதிர்காலத்தில் நம்பிக்கை நட்சத்திர உதயநிதி, கலைஞர் புகழ். இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு தமிழகத்தை, தமிழக மக்களையும், தமிழகத்தையும், தமிழுடைய மொழி கலாச்சாரத்தையும், தமிழருடைய பண்பாட்டையும் ஒழிக்கின்ற வகையில் நம்மளுக்கு நிதியோ எந்த சலுகையும் நம்மளுக்கு வராமல் இப்போ இந்திய ஆண்டுகின்ற ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்கின்ற காரணத்தால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழக மக்களாக நாம் ஒரு உறுதிமொழியை ஏற்று அந்த உறுதிமொழி பிரகாரம் இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையில் ஒரு உறுதிமொழியை நம்மளுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த உறுதிமொழியை வாசிக்கின்ற போது நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அந்த உறுதிமொழியை வாசிக்க வேண்டும் என்று கூறுகிறேன். உறுதிமொழி. தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத் தரமாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் தமிழகத்தினுடைய இலக்கு. நாற்றுக்கலைஞர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்
முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின், தமிழகத்தினுடைய விடிவெள்ளி அண்ணன் ஸ்டாலின், எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி, எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி. அனைவருக்கும் வணக்கம். ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதான் ஒரே இலக்கு.